அனைவருக்கும் வணக்கம். நான் உஸ்னா மீனவன். இன்னைக்கு ஒரு நண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போட்டில் நம்ம வலையில் வந்த நண்டு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை வலையில் வந்த நண்டு பார்த்துக்கோங்க. இந்த நண்டு எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்பவே மாட்டீங்க, ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்பீங்க. இந்த நண்டுக்கு ஏன் இவ்வளோ விலை போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா உயிரோடு இருக்கிற நண்டுக்கும் உயிர் இல்லாமல் இருக்கிற நண்டுக்கும் மதிப்பு ரொம்ப இருக்கும். அதான் உயிரோடு இருந்தால் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுவாங்க, ரேட்டுகளும் அதிகமாக போகும். வியாபாரி எவ்வளோ ரூபா முடிய கேட்காங்கன்னு சொல்லி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த நண்டோட காலை நம்ம வந்து கெட்டணும், அதுதான் எங்கள் மாமா இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். பார்த்துக்கிட்டிங்கன்னா கால் எப்படி பெருசாக இருக்குன்னு பாருங்கள். வலைக்குள்ளே ரொம்ப சிக்கி போயிருக்கு, அதனால தான் இப்போ ஒரு பிரச்சனை. ரொம்ப கஷ்டம். இதை நம்ம இதை நம்ம கெட்டுறதுக்குள்ளே ஒரு வழி போதும்னு ஆயிரும். எடுக்கும் போதில் எங்கள் மாமா எக்ஸ்பீரியன்ஸான ஆள்றதுனால நீட்டாக எடுத்துட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எடுக்கும் போச்சில் இதோட கால் உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு கால் உடஞ்சா கூட ரேட்டு போகாது, ரொம்ப கம்மியாக போயிடும். அதனால கால் ஒட்டையாமல் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்கணும். அதுதான் இது. எப்படியுமே ஒரு 3 கிலோவாச்சும் இருக்கும் பார்த்துக்கோங்க. 3 கிலோ தாராளமாக இருக்கும். நண்டு 1 கிலோ ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ரேட்டு கூடயும் போகலாம், ஒரு நாளைக்கு ரேட்டு கம்மியாகவும் போகலாம். என் மாமா அந்த கயிறு எடுக்காங்க பாருங்கள். கயிறு எடுத்து கெட்டுறதுல தான் இருக்குது. ரொம்ப பார்த்து கெட்டணும். எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. எங்கள் மாமா வந்து நிறைய திருப்பு இந்த மாதிரி நண்டெல்லாம் அசால்ட்டாக கெட்டுவாங்க எங்கள் மாமா, அதனால பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு வந்து இது பார்க்கும்போதில் ரொம்ப ஈஸியாகவும் இது வந்து சின்னதாகவும் இருக்கும். ஆமாம், பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த நண்டெல்லாம் நீங்கள் சாப்பிட நம்ம வீட்டுக்கெலாம் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. உயிரோடு இல்லை, செத்துட்டுனா நாங்கள் எடுக்கலாம். எதுக்குன்னா உயிரோடு இருந்தால் மதிப்பு ரொம்ப உங்களுக்கே தெரியும். நான் கடைசி முடிய பாருங்கள் வீடியோ. நல்லா கெட்டியாச்சு, அவ்வளோதான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் நீட்டாக கயிறை வெட்டி நம்ம வண்டிக்குள்ளே போட்டு அப்படியே கொண்டு போயிட வண்டி தான் இனிமேல் விற்கிறதுக்கு. எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அது காலை பாருங்கள். இந்த காலுக்கு தான் ரேட்டு. இந்த கால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்களா. அதே மாதிரி இந்த நண்டு வந்து நம்மளுக்கு எல்லா நேரமும் படாது. அதாவது நம்மளுக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் படும். இன்றைக்கி எங்களுக்கு என்னன்னு தெரில, எங்களுக்கு மீன் இல்லை, இந்த ஒரு நண்டு மட்டும் தான் பட்டுருந்துட்டு. அதனால எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். எங்கள் மாமாக்கெல்லாம் ரேட்டு பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். குமார்னா 1000 1500 இல்ல நல்ல ஷாங்குள்ள 1800 2000 2000 2000 2000 2800 2810 உங்களுக்கு ஒரு ஆளு பாருங்க. 2810 இது இதுல போடுங்க. 2810 எலியா கொடுவா 100 100 2 கொடுவா 100 2 கொடுவா 100 2 கொடுவா 100 2 கொடுவா 100 100 100 70 710 70 70 70 3300 3300 70 70 இன்னைக்கு லைக் நிறைய வரும். 3450 3450 பொண்ணு பார்க்க வராங்க. 3450 3490 3490 3490 2 கொடுவா 500 3700 710 780 3780 890 890 3890 3890 3900 குமார்னா 3900 இனி வராது. 3900 3900
சேதாரம் செய்கூலி நம்மள்ட்ட கேட்டுக்கணும் 3990. அவங்க தானே? ஆமா 3990. ஆமா அவங்க 4000 சொன்னாங்கல்ல இல்லையா? 4000 என் கேள்வி. பேச்சுல விட்டு இல்ல நீங்க 4010 ஹலோ 4100 110 120 150 160 4160 170 180 200 4200 நல்ல மூஞ்ச காமிச்சுக்கோ. 4400 சரி எவ்வளவு அப்படியே கீழே ஓடுற வசல வைங்க.